ஸோ கைஸ் போன எபிசோட நம்ம ஹீரோவை ஒரு கிளாஸுக்கே சூடு கை மந்திரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரப்போ 2 எபிசோட்லேயே பார்க்க போகிறோம். ஸோ நடுவில் நிறைய பேர் ப்ரோ இந்த அனிமே போடு ப்ரோ இந்த டாயை போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக சொல்கிறீங்க. ஸ்டில் இந்த சீரிஸை முடிக்கலாம் அப்புறம் பிளானில் இருக்கிறேன். பிகாஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துன்னு போகணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காண்டாக தான் ஆகுது. பிகாஸ் எது போடணும் எது போடல அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாயிடுது அப்பப்போ. ஸோ இதோட ரிமைனிங் இன்னும் 3 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் பைபிள் நைட் ஸ்கூல் DxD முடிக்கிற வேலையை பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனிவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, மறக்காம லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கதைக்கு போலாமா? வாங்க போமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோ அப்புறம் வந்து கேர்ள்ஸ் புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஏன்டா போறோம் எதுக்குடா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எப்படி சொல்றது அப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்க மியூக்கியும் டேய் நீ எங்க வீட்டுல தானே இருப்பேன் நீ எங்கடா இப்ப எங்க கூட வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறா. ஸோ அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தா நான் வர விஷயம் உங்களுக்கு தெரியாதா சிறப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு இவன் தான் நம்ம கேரக்டராமா ஏதோ வந்து கை சுந்தரம் அப்படின்னு சொல்றானே இவன் பேரை ஏதோ கையை வச்சு அழுத்தினானா ஏதோ சுழுக்குனா போயிடும் அப்படின்றான். ஸோ எனிவே இன்னைக்கு வந்து அவன் எல்லாருக்கும் நம்ம சுழுக்கு எடுப்பான். ஸோ ட்ரெயினில் கரெக்டாக 20-25 பேர் இருப்பான். அவன் என்னத்தான் அழுத்துறான் என்னத்தான் சுழுக்கு எடுக்கிறான் அப்படின்றத நானுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஐயோ இந்த சனி கிட்ட மாட்டிக்கிட்டுமே என்னத்தான் நான் பண்ண போறேன்னு தெரியலையே என் சிலுக்க பார்த்துச்சேன் இது என்ன பேசுவாரன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பேனு சொல்லிட்டு பஸ்ல போயிட்டு இருக்கான். ஸோ எப்படியே கடைசியா வந்து ட்ரைனிங் எடுப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல ரீச் ஆகுறாங்க. ஸோ ரீச் ஆன உடனே வந்து எல்லாரும் அவங்க ட்ரைனிங் கோர்ஸ் முடிக்க எல்லாரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அதான் இதெல்லாம் கரெக்டாக ஓடுது திங்க எல்லாம் வந்து ட்ரைனிங் வந்து கரெக்டாக பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏன் இங்கே தேவைப்படணும் அதான் நீங்களே எல்லாம் பண்றீங்களா என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசு நினைச்சிட்டே பேனு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கோயச்சிக்குன் சவுண்ட் வர நம்மள யாரா கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம சுந்தரத்தை ஒரு பொண்ணு இன்வைட் பண்றோம்ல இது மாதிரி அவங்க வந்து காலேஜ் வாங்க கேரக்டரா வாங்க நிறைய பேருக்கு சுழுக்கு எடுக்கிற வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வள வச்சுக்கும் தெரியும்ல அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்படியே மூச்சு வாங்குறா. சோ மூச்சு வாங்கும்போது தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோக்கு இவன் என்னடா ஓடவே முடியாம 5 நிமிஷத்துல மூச்சு வாங்குறாளேடா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணுமே அங்க பாருங்க மியூக்கி தான் வந்து இங்க இருக்கிறதே வந்து அதிகமான ஸ்டாமினா வச்சிருக்கா. பட் நான் தான் இருக்கிறதுல இங்க லோவான ஸ்டாமினா வச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவ தான் சீனியர். சோ வந்து அவங்க தான் சீனியர் அப்படி சொல்லிட்டு மரியாதை தான் சொல்றா இவ. சோ அவங்க தான் சீனியர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. பிகாஸ் இப்போதான் வந்து நம்ம ஜப்பான்லயே வந்து பெரிய வாலிபால் பிளேயர் அப்படின்னா அது மியூக்கி மட்டும் தான். சோ அவங்க கிட்ட ட்ரைனிங் இருக்குதுன்றதா பெரிய விஷயம். சோ அதை தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பத்துல என்ன சூப்பரா இருந்தாலுமே வந்து ட்ரைனிங் எண்டில் வந்து நாங்க எல்லாரும் சோர்வாயிடுறோம். சோ அந்த சோர்வை பூக்கு தான் நான் வந்து இப்போ உங்களை அள வச்சிருக்கேன். சோ நீங்க தான் உங்க சூடு கையை பயன்படுத்தி எங்களை சூடாக்கணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு இதெல்லாம் அப்படி இந்த பர்பிள் கலர் மண்ணை பொண்ணை வந்து இவனை போய் வந்து அங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவன் தான் வந்து கோயசாச்சிக்கும் இவன் தான் வந்து நம்ம எல்லாரும் சுழுக்கு எடுக்க போறாரு. சோ யாருக்கெல்லாம் உடம்பு சுழுக்கா இருக்கு இவங்க வந்து சுழுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணா வராங்க. ஒரு பொண்ணுக்கும் நம்ம தலைவன் சுழுக்கு எடுக்கிறான். ஸோ சில இடத்துல சென்சார்னா போட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேவா? நம்ம ஹீரோ காரணம் எப்படியா ஐயோப்பா முடிஞ்சிடாப்பா இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உடனே பர்பிள் மண்டக்காரி இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆளுக்கு வந்து நீங்க வந்து சூடு கையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ காரணம் இப்போதானா 10 பேருக்கு பண்ணி முடிச்சேன் இன்னும் பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறந்து பார்த்தா கவர்கள் எல்லாம் கவர்ச்சியா படுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா அம்மா ஹீரோக்காரன் போடுற மந்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டுப்புன்னு போட்டு அழுத்த எல்லாரும் எப்பா வழியா மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி எல்லாம் முடிய நம்ம ஹீரோக்காரன் 16 பேர்கிட்ட வந்து சுடுகை சுந்தர மந்திரத்தை போட்டு டமான சோபால வந்து உட்காந்துட்டான். சோ உட்காந்துட்டு எப்பா 16 பேரை பண்ணி கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா தப்பாக்குதுண்ணா எப்பா இப்பயாச்சும் உட்காரு உண்டா தூக்கு உண்டா அப்படின்னு சொல்ல உடனே வந்து இந்த பர்பிள் மலைக்காரி வந்துடுறா. உடனே வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து நீங்க நான் சொன்ன பேசி கேட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். பட் வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தூங்கு அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் உங்க உடம்புல வந்து எந்த வலியும் இருக்காது. ஸோ நான் 9 மணிக்குனா வந்து எங்க பசங்களை வந்து பாத்ல இருந்து வெளில வரேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து அந்த ஹாட் பாத் வந்து காலியா தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஒரே பையன் நீங்க மட்டும் தான். ஸோ இப்போ நீங்க மட்டும் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எப்பா இப்பயாச்சும் ஒரு வீடியோ கால் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தவெல்லாம் கடைவி தட்டி கைட்டி போட்டும் தலைவர் வந்து தண்ணியில போய் இறங்குறாரு. சோ அப்படி இறங்கி அப்படியே தண்ணியில நீச்சலால உடனே சவுண்ட் கேக்குது. என்னடா ஒரு மாதிரி உக்கு சவுண்ட் கேக்குது சொல்லிட்டு நம்ம தலைவர் அப்படியே எஞ்சி விட்டிங் பின்னாடி பார்த்தா நம்ம மியூக்கி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. பிரகலைகள் ஆரம்பம் உடனே நம்ம ஹீரோக்காரர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகன்னு அப்படி திங்க வந்து ஒரு பொண்ணு
போட்டு பார்க்க கூடாதுல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே திரும்பி வந்து அந்த கல்லுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு மேல உட்காந்துடுறான். உட்காந்துட்டு பின்னாடி திரும்பாமே வந்து நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் போக சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்ல மியூக்கியும் இல்ல நான் போல தான் இருந்தேன், ஆனா தண்ணிக்குள்ளேயே நான் கொஞ்சம் அசந்து தூங்கினால வந்து எனக்கு சுத்தமா தெரியல, நான் இப்பதான் வந்து ஏதோ சவுண்ட் கிடைச்சு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. ஸோ எனவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, ஸோ நான் எப்படி இந்த தீங்க நீ உள்ள வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இதை பார்த்தா தோணுது, நான் நல்லா ட்ரெயின் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூக்கி கேட்க நம்ம ஹீரோ காரணம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் வந்து எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மியூக்கியும் இல்லையே நான் நல்லா கொடுத்துருந்தா வந்து எதுக்கு வந்து அந்த பர்பிள் கலர் மண்டக்காரி வந்து உங்களுக்கு கூப்பிட போறா, ஸோ ஒரு கேரக்டரை வச்சு ஒரு சுளுக்கு எடுக்கிற வைத்தியம் வேணும், அந்த அளவுக்கு வந்து இப்போ நான் வந்து எங்க பசங்களை கொடுமை பத்துறேன்னா நான் ஒரு பேட் கேப்டன் போல, பட் நான் அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து நாங்க வந்து சாம்பியன்ஸா இருக்க முடியும், கோப்பை எல்லாம் ஜெயிக்க முடியும், பட் வந்து என் கொடுமையும் என்னோட வந்து கடுமையான ட்ரைனிங்கும் வந்து எங்க பசங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பா இருக்கு போல, நான் ஒரு வேளை வந்து பேட் கேப்டன் போல ஒஸ்ட் கேப்டன் போல அப்படின்னா வந்து டிஸ்மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கார உடனே அப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறனால மட்டும் தான் வந்து உங்க குரூப் எல்லாம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, அதுவும் நீங்க வந்து ரொம்ப அழகாவும் இருக்கீங்க அப்படின்றத கிரிஞ்சா பேசிட்டு உங்க கிட்ட திறமை இருக்கு, நீங்க தான் லீடர், சோ நீங்களே வந்து இப்படி எல்லாம் டிஸ்மோட்டிவேஷனா பேசுறீங்க அப்படின்னா உங்களால எப்பயுமே வந்து கப்பல்ல அடிக்க முடியாது, சோ பிரேவா இருங்க, ஜாலியா ட்ரைனிங் கொடுங்க, எப்படியாச்சும் வந்து கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம், நீங்க ஒஸ்ட் கேப்டனா கிடையாது, அண்ட் சுளுக்கு எடுக்கிறது என்ன கூப்பிட்டாங்க அப்படின்றது நீங்க பாரவ நினைக்காதீங்க, நானும் வந்து நீங்க கோப்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன், என்ன வந்து ஹெல்ப் பண்ண விடுங்க இந்த விஷயத்துக்கு, நான் சுளுக்கு எடுக்க வந்ததெல்லாம் வந்து பாரமான விஷயம் கிடையாது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான், சோ நான் இப்போ சுளுக்குறதுனால மட்டும் தான் இப்போ நல்லா தூங்குவாங்க, உங்க பசங்க நல்லா தூங்குவாங்க, நாளைக்கு காலை அகைன் வந்து நல்லா ஏஞ்சிப்பாங்க, சோ அகைன் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கும், சோ எனக்கு ஹெல்ப் பண்ண விடுங்க, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் விரும்புறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். உடனே மியூக்கு அப்படி ஏஞ்சி வரா, என்ன இது, சோ அப்படி ஏஞ்சி வந்து காது கிட்ட ஓகேங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு உடனே என்னங்க பண்றீங்க, கிட்ட எங்க வரீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க உடனே மியூக்கு அப்படியெல்லாம் அசையாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து நீங்க ஏதோ ட்ரைனிங் சுடுகை மந்திரம் சொல்றீங்க தெரியுமா, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லித்தாங்க, எப்படி அதை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சொல்லித்தாங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எங்க மேபி நீங்க இல்ல அப்படின்னா எங்க பசங்களுக்கு வந்து நாங்க தனியாவே பண்ணிடுவோம், கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோக்காரன் நீங்க ஒரு அத்லெட், நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, நீங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே மியூக்கியும் நான் வந்து இதுவும் ப்ரொஃபஷனலா கேட்கல, இது வந்து நான் உங்களோட ஸ்டூடெண்டா கேட்கறேன், சோ சொல்லித்தாங்க எனக்கு கொஞ்சம் கத்துக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவா சரி ஓகே நாளைக்கு சொல்லி தரேன் அப்படின்னு கேட்கறா மியூக்கியில் அப்படிலாம் கிடையாது, நான் இப்பயே கத்துக்கணும் எனக்கு சொல்லியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்காரன் கூச்சத்தோடய இது இப்பே பண்ணுமா இப்பே பண்ணணும் அப்படின்னா நீங்க ட்ரெஸ் போடாம இருக்கீங்க அதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம மியூக்கி அப்படியே துணி எடுத்து நம்ம ஹீரோவோட கண்ணை கட்டுறான், அப்படியே கண்ணை கட்டிட்டு இப்போ நாங்கள் தோலெல்லாம் அனுப்புறேன், அதிகம் உங்க முதுகு எல்லாம் அப்படியே அழுத்துனேன், ஸோ முதுகுலாம் அழுத்தும் போது கரெக்டா பண்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த ஆரம்பிக்கிறா. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ ஐயோ இதுவரை நான் தான் நிறைய பேர் அழுத்திருக்கேன், இப்போ எனக்கே ஒரு பொண்ணு அழுத்துதே, இதெல்லாம் நேச்சர்லாம் இருக்கு, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டே இருக்கிறான். அப்படியே கையை பூச்சி ஒரு சொயிட்டு காலை பூச்சி ஒரு சொல்லிட்டு தலையை ரெண்டும் அப்படியே ஒன்னா வச்சு ஒரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்சத்தெல்லாம் பண்றாங்க. பட் வந்து அந்த பொண்ணு திங்க அதெல்லாம் வந்து அவனுக்கு காட்ட மாட்டானுங்க, பட் நம்மளுக்கு எல்லாம் காட்டுறானுங்க. அப்புறம் ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து முதுகுல ஏதோ சுளுக்கு இருக்காமா, சோ தண்ணியில வச்சா அந்த சுளுக்கு போவாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் படுக்க வச்சுதான் வந்து சுளுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சோ அப்படி சொல்ல மியூசிக்கும் அங்க ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல வந்து நீ பத்துக்கோங்க, உங்க மேல வந்து உங்க கண்ட இடம் தெரியாத மாதிரி ஒரு தவளை போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மசாஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே வந்து அந்த டேபிள்ல படுக்க வைக்கிறாங்க. சோ அப்படியே மியூசிக்கும் ஐயோ நான் இதுவரை எந்த பையனோட இதெல்லாம் தொட்டது கிடையாது, மீன்ஸ் வந்து முதுவை சொன்னடாடே நான் இதுவரை எந்த பையனோட முதுகுல தொட்டதே கிடையாது, முதல்ல முதுகு தொட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூச்சி அழுத்துறா. சோ அப்படி அழுத்தும் போது நம்ம ஹீரோ இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் வந்து ஐ திங்க் ஒவ்வொரு இடத்துல சொல்ல அந்த பொண்ணு ஒரு இடத்துல போட்டு அழுத்துது. சோ அப்படியெல்லாம் அழுத்தி முடிக்க அப்படியே எல்லாம் வந்து எல்லா எக்ஸசைஸும் எல்லாத்தையும் சூடுகை சுந்தரம் மந்திரம் அப்படியே முடிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஏஞ்சி உட்காடுறான். உடனே மியூசிக் முன்னாடி நின்றுக்கிட்டு சரி ஓகே நான் வந்து மசாஜ் பண்ணேன், மசாஜ் எப்படிதான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ காரணம் நீங்க பண்ண மசாஜ் சூப்பரா இருந்துச்சு, பட் இப்போ நான் பண்ண போற மசாஜா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்றேன்டா அப்படின்ற மாதிரி கத்த அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நம்ம தலைவர் வந்து எது கையை காலை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். சோ ஒரு ஆளுக்கு மேல காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே குனிய அந்த பொண்ணுக்கு பாக்குற இடமே தப்பா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பட்டன் கூச்ச சுபம் அதிகமா வர அப்படியே அந்த பொண்ணு கத்தலாண்டா அப்படின்ற மாதிரி போத்துக்குள்ள நம்ம ஹீரோ பட்டன் ஏஞ்சிட்டு உங்களுக்கு உடம்புல எங்கேயும் பிரச்சனை இல்லாத மாதிரி தானே இருக்கு, அப்போ உங்களுக்கு எங்க தான் வலிக்குது அப்படின்னு கேட்க மியூசிக்கையும் எனக்கு தலை கண்ணு தான் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ தலை கண்ணு தான் வலிக்குதா, அப்போ அந்த வலிக்கெல்லாம் நீங்க தூங்கிதான் ஆகணும், நீ தூங்கல அப்படின்னா அதெல்லாம் வந்து போக்கவே முடியாது, சோ நீங்க தூங்கினா மட்டும்தான் அந்த வலி எல்லாம் போகும் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல மியூசிக்கும் அப்போ நீங்கள் வந்து மசாஜ் பண்ண மாட்டீங்களா, அப்போ நீ வந்து மசாஜ் பண்ணி விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ காரணம் மசாஜில் உள்ள பண்ண முடியாதுமா, நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்ல மியூசிக்கும் அப்படியே சோகத்துடனே சரி ஓகேங்க எல்லாம் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோட போக நம்ம ஹீரோ காரணம் இப்போதான் பாயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ எல்லாம் என்ன உங்களுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ கரெக்டாக நான் சுழுக்கு எடுப்பேன், அப்போ பாப்பீங்க கை பக்குவத்தை அப்படின்னு சொல்ல 2 கொட்டை தான். அப்படி மியூசிக் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச இந்த எபிசோட வந்து ஒரு மாதிரி முடிச்சிருக்கானுங்க. இந்த எபிசோட நான் சொல்றதுனால கம்மியா இருக்கு. இந்த 2 எபிசோட போயிட்டு நீங்க கிரன்ச்சோட பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து ஒரு இச்சி மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லலாம் விரும்பல. ஸோ யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. பட் இதுவும் 18+ மட்டும் தான், 18 வயசு ஆயிரத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா. ஸோ எனிவே கைஸ் இது லைக் இச்சி மாதிரி இருக்கிறனால வந்து என்னால் வந்து ஓரளவுக்கு வந்து காமெடியெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. ஸோ டப்பு டப்பு இந்த அனிமே வேற கட்டலான்ற மாதிரி தான் பிளான்லாம் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதனால தான் 2 எபிசோடா போட்டுருக்கேன் இப்போ நான். ஸோ எனிவே கைஸ் இதுக்கான அடுத்த எபிசோட குடிச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ எனிவே நாளைக்கு இந்த அனிமே நான் முடிச்சிடும் அப்படின்றத நானுமே நினைக்கிறேன். ஸோ எனிவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்ல நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு கடையை சாத்தலாமா?